எல்லாரையும் கூப்பிடுங்க. கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணுவோமா? வாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். சே ஹாய். அங்க ஒரு ஆள் ஒதுங்கிட்டு இருக்காரு பாருங்க. எங்கடா கண்டுபிடிங்க. இவங்க ரெண்டு குட்டிஸ் நீங்க நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. அவரை பார்த்துக்க மாட்டீங்க. வாங்க. சே ஹாய். சே ஹாய். ஒரு ஆள் ரொம்ப வெக்கப்பட்டு ஒழிஞ்சிட்டு நிற்கிறாரு. நாங்கள் இப்போ எல்லாம் சேர்ந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வீட்டில் இடங்கள்லாம் ஆக்க போகிறோம். ஓடிட்டார் வெக்கப்பட்டு அவர். ஸோ வாங்க நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு லாஸ்ட் ப்ளாக்லேயே சொல்லலை, வெளியில் பண்ணலான்னு பிளான் இருந்தது. பட் ஆனால் எதுவும் செட் ஆகலை. ஸோ இந்த இடம் தான் கடைசியில் நான் முடிவு பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல டேபிள் கூட போட முடியாது, இந்த இடத்துல லைட் இல்லை. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம ஜெகஜோதியாக வந்து மின்ன வைக்க போகிறோம். இங்கே தான் வந்து நம்ம எல்லாம் டெக்கரேட் பண்ண போகிறோம். இங்கே தான் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இங்கே மண் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். குடிலுக்கு வந்து வைக்கோல்லாம் போட்டு ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இருக்க டைமுக்கு அதெல்லாம் எதுவும் செட் ஆகாது. ஸோ மணல் போட்டு நிரப்பிட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டாச்சுலாம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இங்கே வந்து டெக்கரேஷன் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சேன். நம்ம தேஷ்குட்டி வேலையை ஆரம்பிச்சுட்டா பலூன்லாம் ஒவ்வொன்றா ஆட்டையே போட்டுட்டு போகிறாங்க மேடம். இருக்கு ஒரு கால் வருது. ஒரு நிமிஷம் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாம் பலூனை ஊதுங்க ஒரு சைடு. ஓகேவா? ஒரு 20-30 பலூன் ஊதுறீங்களா? ஊதி கட்ட தெரியுமா? கட்ட தெரியுமா இல்லையா? ஊதி ரொம்ப பெருசாக ஊதாதீங்க, வெடிச்சிடும். சின்ன சின்ன பலூன் தான் அது. சின்ன சின்னதாக ஊதி ஒரு 30 பலூன் கட்டுங்க. ஓகேவா? சும்மா கட்டி கட்டி முடிச்சு மட்டும் போட்டு வைங்க. நம்ம அப்படியே அங்கங்கே ஒட்டி விடுவோம். நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, நம்ம டெக்கரேட் பண்ணுவோம். குணால் ஊதி ஊதி கொடுப்பான். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா வாங்கி பேசாமல் வச்சுட்டு விளையாண்டுட்டுருங்க. நாங்கள் இங்கே நம்ம ஸ்டாச்சு எடுத்து வைப்போம். இன்னும் கொஞ்சம் பெருசாக, இதை விட கொஞ்சம் பெருசாக அந்த சைஸ் போடுங்க. நம்ம பெருசாக வந்தால் வெடிச்சிடும். ஒரு 30 பல் மட்டும் ஊற்றுங்க, நாளைக்கு ஊற்றிக்கலாம் பேலன்ஸாக. இப்போ மணலை எடுத்து இங்கே கொட்டுங்க. ஃபஸ்ட்டு இங்கே மணலை கொட்டி விடுங்க. அப்படியே கீழே கொட்டிடாமல் அப்படியே ஃபுல்லாக. ஆமாம், இங்கே ஸ்டாச்சு வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நவுத்திக்கலாம், அங்கே நவுத்திக்கலாம். அது அதுக்கப்புறம் போங்க. அப்படி போங்க. அந்த கோலமாவை எடுத்துருங்க. எது பிச்சு கொடுக்கணும்? அத்தையிட்ட கொடுங்க. அத்தையிட்ட கொடுங்க, பிச்சு கொடுப்பா. அத்தையிட்ட கொடுங்க, சுத்தி அத்தையிட்ட கொடுங்க. மணல் போட்டாச்சா? அடுத்து வந்து நம்ம இது மேலே ஸ்டாச்சுலாம் வச்சு அடுக்கி வைக்கலாம். அங்கே இருக்க பாருங்க. கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு வாங்க, எடுப்போம். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவோம். ஃபுல்லாக நான் அங்கே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால செலோடேப் வச்சு ஒட்டி கிளிங் ராப் வச்சு சுற்றி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எல்லாத்தையும் பிரித்து எடுக்க போகிறேன். பலூன் வெடிச்சு விளையாடுறீங்க. பலூன் அடிக்கக்கூடாது. ஓகேம்மா, நல்ல பிள்ளை மாதிரி தான் பேசுவேன். தேவதைகள்லாம் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஸ்கூலில் வச்சுருப்பாங்கல்ல உங்கள் ஸ்கூல்லலாம்? உங்கள் ஸ்கூலில் தான் இருக்கலையா? கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணாங்களா? பண்ணலையா? இதோட ஸ்டாண்ட் எதுல இருக்குன்னு பாருங்க. ஸ்டாண்டு தானே கீழே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி இதில் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்துருக்கீங்களா இல்லையா? கீழே வந்து 3 ஸ்டாண்ட் இருக்கும் இதில் சொருகிற மாதிரி. அது எந்த பாக்ஸில் இருக்குன்னு பாருங்கள், பார்த்து எடுங்க. ஏன்னா அந்த கவரில் கிடக்கும், அந்த கவரில் கிடக்கும். சூப்பர், அதுதான் வெளியே. இன்னொன்று இருக்கு பாருங்க. ஹாப்பி பர்த்டே ஜீசஸ். ஓனா இங்கே வைப்போமா? கிறிஸ்மஸ் ட்ரீயை இந்த இடத்துல வைப்போம். இங்கேயும் கொஞ்சம் மண்ணு கொட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு
எங்கே இடையில பூந்துட்டு வரீங்க? இருங்க, கொடுங்க. இவங்கெல்லாம் வந்து மேய்ப்பர்கள் வந்து ஆடு வச்சுருப்பாங்க. 3 பேர் இருக்காங்களான்னு பாருங்க. அது ஆடு இல்லை, ஒட்டகம். ஆடு வைக்கிறவங்க 3 பேர் இருக்காங்களா, அவங்களாம் மேய்ப்பர்கள்லாம் வந்து ஒரு சைடு வைங்க. இது இங்கே மேலே கட்டி விடணும். ஏஞ்சல். நோ தேஷ்குட்டி இங்கிட்டு வாங்க, ஓரமாக வாங்க, அம்மா டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நோ பார்க்கணுன்னா இங்கே தள்ளி நின்று பாருங்க. இவங்க பாருங்க கையில் வந்து கோல்டு கலரில் வச்சுருக்காங்களா, இவங்கெல்லாம் வந்து ராஜாக்கள். 3 ராஜாக்கள் இருப்பாங்க. 3 ராஜா இருக்காங்களான்னு பாருங்க. இந்த இடத்துல கட்டுங்க. இங்கே நிறையா கரெக்டாக இங்கே நேராக கட்டுங்க. பார்த்து எப்படி கட்ட போறீங்க? சொல்லிவிட போறீங்க. விழுந்துடாமல் இருக்குமா? ஓகே, நல்லா சேஃப்டியாக கட்டிடுங்க. ஓகே தான். அங்கிட்டு ஓடுங்க. இதெல்லாம் வந்து இதில் தொங்க விடணும். ஒன்று எடுத்து இங்கே இருக்க பாருங்க ட்ரீ. இங்கே வாங்க எல்லாரும், இங்கே பாருங்க, பிச்சு தரேன் அம்மா. இங்கே பாருங்க, எல்லாத்துலேயும் கலந்து எல்லாம் ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இது ஒன்று எடுத்திங்கன்னா அடுத்து இந்த மாதிரி ஒன்று, அடுத்து இந்த மாதிரி ஒன்று, எல்லாத்தையும் கலந்து எடுத்து ஒவ்வொன்று ட்ரீல இந்த இலையில ஒவ்வொன்று மாட்டி விடுங்க. ஓகேவா? இந்த இடம் சூப்பரா? இங்கே வைக்கலாமா? பார்த்துக்கோங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே வைக்கலாமா? அங்கே லைட்டு போட்டுடலாம். ஓகேவா? அதே மாதிரி சின்னதாக எடுத்துருவாங்க. நம்மளுக்கு நிறைய கம்பி தேவைப்படும். கட் பண்ண முடியுமா? கட் பண்ணி சின்னதாக எடுத்து கட்டுங்க. இது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து அங்கங்கே மண்ணில் சொறி வைங்க. நிறைய இருக்கும் பாருங்கள், அதில் நிறைய போடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு அது வந்து அப்படியே சொறி வைங்க. ஓகேவா? ஓவராலாக வேலையை பாருங்க. எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக டெக்கரேஷன் நடக்குது இங்கே. தேஷ்குட்டி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. புதுசாக இருக்கிறத எடுத்து மாட்டுங்க. பாப்பா கையில் வச்சுருந்தாலும் ஸ்னோமேன் அங்கே பாரு, அந்த கவரில் அதை எடுத்து கட் பண்ணி அதே மாதிரி மாட்டி விடுங்க. அதில் சண்டை போட்டுக்காதீங்க, சண்டை போடாமல் மாட்டுங்க. வேற இருக்கும் பாரு அதே மாதிரி, அந்த இருக்கு பாரு பெல் அதை எடுத்துருவா. பெல் இது இங்கே நல்லா சென்டராக மாட்டுங்க, தெரிய மாதிரி. மொத்தத்தையும் கழிச்சு போட்டாச்சு. அங்கே இது மாதிரி இருக்குல்ல ஒன்று, மூணு மாதிரி. அது எடுங்க. அது எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டுங்க. சரி, அங்கே வேறு நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து மாட்டி விடுங்க. பெல் மாதிரிலாம் இருக்குல்ல, அதை எடுத்து மாட்டுங்க. பெல் மாதிரி இருக்க அதெல்லாம் எடுத்து மாட்டுங்க. ஓகே, சூப்பர். என்னடா வேணும் தேஷுக்கு? ஒரே ஒரு பொம்மை மட்டும் கொடுங்க. ஒரே ஒரு ஸ்னோமேன் கொடுங்க. ஒன்று போதும் பாப்பாவுக்கு. ஓகேவா? சும்மா மாட்டி விடுங்க. குட்டீஸ் செலிப்ரேட் பண்ணுறத கிறிஸ்மஸ்க்கு சேர்த்து பாரு. செலிப்ரேட் பண்ணுறது எப்படினாலும் பரவாயில்ல, செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேவா? யாருக்கெல்லாம் கேக் பிடிக்கும்? எனக்கு தேஷுக்கு கேக்கு வாங்கி வைக்குவோமா?
நியூ இயர்க்கா பார்க்கலாம். பிளான் என்னன்னு தெரியலையே எனக்கு. இங்கே இருந்தால் நியூ இயருக்கு கேக் கட் பண்ணிடுவோமா? ஓகே தேஷ், நம்ம இங்கே நியூ இயருக்கு இங்கே இருப்போமா, ஊருக்கு போயிடுவோமா? சென்னைக்கு இங்கே இருப்போமா? ஒரே ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் குட்டி குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா இருந்தாரு, கண்டுபிடிங்க. பெல்லுலாம் இருந்தது. அங்கே ஒரு பாக்கெட் இருக்கு பாரு, பின்னாடி பாரு, உனக்கு பின்னாடி பாரு, அங்கே ஒரு பாக்கெட் இருக்கு. அதையும் ஓப்பன் பண்ணுங்க. அதெல்லாம் புதுசு தான், ஓப்பன் பண்ணுங்க, மாட்டி விடலாம். அம்மா ஊதி தரேன். அந்த பெருசாக இருந்ததில் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா, அதை கொடுத்துருங்க. ரேஷ் இந்தாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க. அம்மாவோட கிஃப்ட் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, குட்டி குட்டியாக அங்கே கிடக்குதுல எல்லாத்தையும் பொறுக்கி அழகாக ஒரு இடத்துல அந்த இதில் போடுங்க. அங்கே இருக்குல்ல பவுல் இருக்குல்ல, அதில் ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. எதுவுமே கீழே கிடக்கக்கூடாது, எல்லாத்தையும் பொறுக்கி அதில் போடுங்க. நம்ம அப்புறமாட்டி பார்த்து ஒவ்வொன்றா எடுத்து மாட்டிக்கலாம். பத்தாதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து அதில் போடுங்க. ஓகேவா? கிறிஸ்மஸ் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் லைட்டெல்லாம் போட்டுட்டு நாளைக்கு இல்லை, புதன்கிழமை கிறிஸ்மஸ், அன்னைக்கு கேக் கட் பண்ணலாம். எடுத்து வைங்க எல்லாத்தையும். அவ்வளோதான், சூப்பர். அப்படியே ஒன்று என்னது? யார் சொன்னாடுங்க அதில் கிஃப்ட் போடுவாங்கன்னு? சூப்பர், வெரி குட். அப்போனா நாளைக்கு யார் யாருக்கு என்ன வேணும்னு அதில் எழுதி போட்டுருங்க, போடுவார். ஆனால் ரொம்ப பெருசு பெருசாக கேட்டுறாதீங்க, போட மாட்டாங்க, கேளுங்க, போடுவார். ஓகேவா? எல்லோரும் சிம்பிளாக குட்டி குட்டியாக உங்களுக்கு தேவையான கிஃப்ட்டை எழுதி பேப்பரில் சுற்றி அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டா கிஃப்ட் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி காலைல தூங்கி எழுந்து பார்க்குறப்ப இருக்கும். ஓகேவா? அப்புறம் என்ன, கிறிஸ்மஸ்க்கு கொடுக்காம உங்களுக்கு இன்றைக்கே கொடுத்துடுவாரா? நீ எங்கே ஏன் இப்படி சீக்கிரம் அப்படின்னு? நாளைக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக காலையில் எழுதி போட்டுங்க, சரியா? புதன்கிழமை நீங்கள் போட்டிங்கன்னா அவர் வியாழக்கிழமை தான் கொடுப்பாரு. அப்புறம் பத்தலையா? பத்தலை எப்படி? இருங்க இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க. அங்கே இங்கே 2 சுற்றி இருக்கீங்களா, அதை எடுத்துருங்க. அந்த ஒரு சுத்தை கீழே ஏற்றிடுங்க. பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. இன்னைக்கே முடிஞ்சிடும் போல இருக்கே கதை. கிறிஸ்மஸ் வரைக்காக தாங்குமா? நீங்கள் தான் டெக்கரேட் பண்ணுறீங்க, நீங்களே உடச்சிடாதீங்க. வேறு இடம் இல்லைம்மா. நான் 2 நாளாக எங்கே பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே டைம் போயிடுச்சு. இன்றைக்கும் விட்டா அப்போ நாளைக்கு பண்ண முடியாது. நீங்களாம் பண்ணுறதுனால உங்களை நம்பி விட்றேன், உடைக்காமல் இருப்பீங்க. இருங்க, அப்படியே மேலே ஏற்றுங்க. தாத்தா ஆட்டோன்னு நினச்சிக்கிங்களே. யாருக்கு ஓட்டு கேட்க போகல, நீங்கள் ஒரே ஆட்டம். இங்கே அவ்வளோதான், நாங்கள் ஃபுல்லாக இப்போ டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டோம். உங்களுக்கு நான் கடைசியில் இப்போ காட்டுறேன். ஸோ எங்களோட இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்களா? பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நாங்கள் கிறிஸ்மஸ் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். எல்லோரும் வந்துட்டாங்க ஓட்டு கேட்க போயிருந்தவங்கன்னா. ஸோ நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். எங்களோட டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், டேக் கேர் சொல்லுங்கள் எல்லாம். நான் ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப 3 குட்டீஸோடு ஸ்டார்ட் பண்ணலை. அவங்க 3 பேர் யாருன்னு உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு 2 பேர் இருப்பாங்க. பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய என்னோடய சின்ன மாமனார் பொண்ணு. பையன் பேர் வந்து பிரித்திஸ், பொண்ணு பேர் வந்து சுபிஸ்தா. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து ஓடி போய் வெக்கப்பட்டு ஒளிஞ்சிக்கிட்டாலும் அவனும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன மாமனாரோட பையன்தான். கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அவங்க. அவனோட நேம் வந்து குணால். அதுக்கப்புறமா நாங்கள் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கப்பே ஒரு பாப்பா வந்து புதுசாக வந்தாலும் அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடு தள்ளி இருக்கா. அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் எல்லாருமே ஹிந்துஸ் தான். பட் ஆனால் கிறிஸ்டின்
நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறேன், நான் வந்து டெக்கரேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து பாருங்கள் ஒரு குறையுமே சொல்லாமல், எதுவுமே தடங்கல் சொல்லாமல் அவங்களும் கூடவே உட்காந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா வந்துட்டு பலூன்லாம் ஊதி கொடுத்து. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த பாப்பா பேர் வந்து பொம்மாயின்னு சொல்லிட்டு தான் அவளை கூப்பிடுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு தெரியும். ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு தெரியல. இப்போ வந்து ஸ்டார் போட்டிருந்தோன்னா ஆஃப்டர்நூன். ஸோ அதுவுமே இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன்ல. ஸோ அதோட வெளிச்சம் தான் ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ ஸ்டாரையுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங் லைட்ஸோட வெளிச்சத்தில் நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த டெக்கரேஷனில் சஜஷன் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருந்தேன். இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லா ஒர்க்ஸுமே வந்து குட்டீஸுங்க பண்ணது தான். ஸோ அதனால் நான் எந்த தடையுமே அதில் சொல்லலை. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு எப்படினாலும் பண்ணட்டும், எப்படி பண்ணாலும் அது அழகுதான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண தயாராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் வ்ளாக்ஸ் சீக்கிரமாக வரப்போகுது. அதுக்காக நம்ம எல்லாருமே வந்து ரெடியாக இருக்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.